ஹாய் ஹலோ கைஸ், நம்ம மல்லி சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா, முக்கியமாக வந்து நம்ம விஜய்கேலேருந்து வந்து நம்ம மல்லியை எப்படியாவது வந்து பிரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லியை வந்து எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து இருக்காங்க. இப்போ நம்ம ரஞ்சிதாவும் நம்ம நாகுவும் இப்போ ஒவ்வொரு விஷயமா வந்து அவங்க நம்ம ரஞ்சிதாவும் என்ன பண்ணுறாங்க, நம்ம நாகுவும் இப்போ மல்லிக்கு எதிராக தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எல்லா ஒரு விஷயத்தையும் வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, நம்ம மல்லியை வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறாங்க. முக்கியமாக வந்து நம்ம விஜய் கையில் வந்து நல்ல பேர் வாங்கணும், அவங்கள வந்து நம்ம கைக்குள்ளே போட்டு வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து இந்த ரஞ்சிதாவும் இந்த நாகும் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம மல்லி வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, ஒவ்வொரு தடையாக வந்து உடைக்க போகிறாங்க. முக்கியமாக வந்து நம்ம நாகு வந்து என்ன பண்ணாங்க, இப்போ இந்த ரஞ்சிதா கூட வந்து கை கொத்துட்டாங்க. சரி, இன்னொரு பக்கம் வந்து என்னன்னாக்கா பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஒரு டைமில் வந்து நம்ம நாகும் நம்ம ரஞ்சிதாவும் வந்து என்ன பண்ணுவாங்க, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நிறையா பண்ணுவாங்க. இருந்தாலும் வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இந்த ஒரு விஷயத்தில் தலையிடுந்தாலே போதும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனாலும் இப்போ என்ன நடக்க போகுதுன்னாக்கா, நம்ம மல்லி வந்து இங்கிலீஷில் படித்து அவங்க தான் வந்து இதுக்கு ஓனராக வந்து போட போகிறாங்க. இங்கிலீஷ் தான் படித்து வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. சொன்னதுமே வந்து என்ன ஆகுதுனாக்கா, நம்ம மல்லி வந்து என்னால் இங்கிலீஷ்லாம் வந்து படிக்க முடியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மல்லி வந்து இதை நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாங்க மல்லிக்கிட்ட சொன்னதுமே வந்து என்னாச்சு, நம்ம மல்லி வந்து இப்போ நான் வந்து எப்படியாவது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு டைமில் நம்ம மல்லியை வந்து வைக்கக்கூடாது, இவளை வந்து மேனேஜராக போடக்கூடாதுனாக்கா நம்ம என்ன பண்ணணும், இவளை வந்து இல்லாமல் ஆக்கணும். இந்த ஒரு டைமில் என்ன பண்ணணும், நம்ம இந்த மல்லியை வந்து கடத்திட்டா வந்து சூப்பராக இருக்கும். அப்போ தான் வந்து விஜய் தான் வந்து இதுக்கு ஓனராக இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக அந்த இடத்துக்கு போயிட்டு நாம் ஓனராகலாம் அப்படின்னு ஒரு பிளானை வந்து போட்டாங்க. ஆனாலும் அங்கே என்ன நடக்குதுனாக்கா, நம்ம விஜய் வந்து ஒவ்வொரு டைம்லையும் வந்து நம்ம மல்லியை காப்பாற்றிட்டு தான் இருக்காங்க. இந்த டைம்லையும் வந்து காப்பாற்றுவார். அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்க போகுதுனாக்கா, நம்ம விஜய் வந்து இப்போ நம்ம ரஞ்சிதாவும் நாங்கள் நாகு இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து சரியான தண்டனையை வந்து கொடுக்க தான் போகிறாங்க. சரி, இந்த ஒரு டைமில் நம்ம ரஞ்சிதா என்ன பண்ணுறாங்கனாக்கா, வீட்டிலே வந்து கன்னை வச்சுட்டு நம்ம ரஞ்சிதா அதாவது மல்லியை வந்து மிரட்டுறாங்க. நீ வந்து இப்போ அமைதியாக சைலண்ட்டாக என் கூட வந்தேனாக்கா இந்த வெண்பா குட்டியும் வந்து விட்டுருவேன், விஜயும் விட்டுருவேன், இல்லைனா அவங்க ரெண்டு பேரையும் வந்து போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பண்ண நம்ம ரஞ்சிதாவுக்கு வந்து என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலாம், முக்கியமாக வந்து இந்த நாகு கூட சேர்ந்துட்டு எல்லாமே வந்து ஜால்ரா போட்டுட்ருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேரையும் வந்து சும்மா விடக்கூடாது. ஏன்னா ஒரு குடும்பத்தில் எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்க தடுத்துப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களே வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்தா அவங்களால வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இப்போ வந்து நம்ம மல்லி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா, நம்ம ரஞ்சிதாவுக்கும் நம்ம நாகும் இவங்க இப்படி தான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அவங்க ரெண்டு பேர் மூலிமா வந்து எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனையை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம மல்லி வந்து நல்லபடியாக இங்கிலீஷ் படித்து முடித்து அந்த விஷயத்தில் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக்கை போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.